வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாடி தோட்டம் வச்சாவே களைச்செடிகள்ங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? களைச்செடினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது களைச்செடி அப்படிங்கிறது நம்ம இப்போ உதாரணமாக இந்த துளசி வேணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த தொட்டியில் வச்சுருக்கேன். துளசி இல்லாமல் வேறு எந்த செடி அதில் வளர்ந்தாலும் அது களைச்செடி தாங்க. அதை பற்றின முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, களைச்செடியில் 2 வகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு வகை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்க, ஒன்று நம்ம ஏற்கனவே உதாரணமாக நானே போன ஆடிப்பட்டத்தில் நிறைய கீரைகள், ஒரு 45 வகை கீரைகள் விதைச்சிருந்தேன். அந்த கீரைகள் எல்லாம் கடைசியாக முடிய போகிற தருவாயில் விதைக்கு விட்டு எடுத்தோம். அப்போ விதைக்கு விட்டு அந்த எடுத்துட்டோம் அப்படின்னாவே அது காற்றுல எல்லா தொட்டிகள்லையும் அந்த விதைகள் பரவி கிடப்பாங்க. அப்போ அன்னெசரியாக நம்ம வச்சிருக்க எல்லா தொட்டிகளிலும் ஏதாவது நம்ம விதைச்ச ஏற்கனவே வளர்த்த செடிகளில் உள்ள அந்த கீரைகள் விதைகளே முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு வகையான களைச்செடி தான். ஏன்னா நம்ம வேணுங்கிறத வச்சுருக்கோம், அதில் போய் இன்னும் 2-3 கீரை வளர்ந்துச்சு அப்படின்னா சத்துக்கள் அதுக்கும் வீணாகும் இல்லையா? அதை நம்ம பறித்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இதில் அரைக்கீரை இருக்குது, இதில் சிறுகீரை இருக்குன்னு பறிச்சிருவோங்க. அதை பற்றி எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச வரல. இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியாமல், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாமல் நிறைய செடிகள் அதில் ஆட்டுச்சாணம் மூலம், மாட்டுச்சாணம் மூலம், கார்பரேஷன் உரம்ல இப்படி எல்லாத்து மூலமாகவும் நமக்கு ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் மூலமாக களைச்செடிகள் வளரும். ஆனால் அந்த களைச்செடிகளை பற்றி, அந்த இலைகள் எப்படி இருக்கும், பூக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டாதான் அது களைச்செடின்னு பிடுங்கி தூர போடாமல் அதை சமையலுக்கு பல வகை கீரை கடைசல் செய்யலாம், சூப்பு வைக்கலாம். இல்லை நிறைய இருந்ததுன்னா அதையே கூட பொரியலாவோ பச்சடியாவோ கடைசலாவோ இல்லைன்னா சாம்பாராவோ நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் நான் நேற்று உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே என்னென்ன களைச்செடிகள் இருக்குதுன்னு பார்த்தேன். 5 இருந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேரோட பிடுங்கி அவங்களுக்கு நேற்று அனுப்பிட்டேங்க. அதனால் அதை இப்போ காமிக்க முடியாது. அது என்ன அப்படின்னா சாரணக்கீரை. அது நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று தான் நின்றுச்சு. ஏற்கனவே இருந்ததெல்லாம் நம்ம இது போட்டுட்டோம், சூப்பு போட்டு குடிச்சாச்சு. ஸோ ஒன்று அப்படியே பிடுங்கி அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ சாரணக்கீரையை காமிக்க முடியாது. அது தவிர்த்து ஒரு 4 வகை கீரைகள் வளர்ந்துருக்கிறத பார்த்தேன். இப்போ அதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க களைச்செடின்னு பிடுங்கி போடாமல் அதை நீங்கள் சமையலில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் நம்ம போட்டு வளர்க்குறத விட இந்த மாதிரி களைச்செடியாக வருது பார்த்தீங்களா, அது மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதுங்க. அதுதாங்க நம்ம தாத்தா பூட்டி எள்ளுப்பாட்டன்லேருந்து எல்லாரும் பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போனாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இங்கே பார்த்தீங்களா, குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீரை அது இப்படி தாங்க இருக்கும். அதனுடைய சீடுகள் கூட இப்படி இருக்கும். ஒரே ஒரு செடியை எப்போவுமே இந்த மாதிரி சீடு வர வரைக்கும் விட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. இதை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை எங்கே பார்த்தாலும் பிடுங்கிட்டு வீட்டில் நட்டுருங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்தால் பிடுங்கி போட்டுறாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கீரை பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு கீரை இங்கே பாருங்கள், காணா வாழை. பார்த்தீங்களா, இந்த செடியை காணா வாழை அப்படின்னா நோய்களை காணாமல் பண்ணிடுமாங்க. அதனால தான் இதுக்கு பேர் காணா வாழை அப்படின்னு வந்ததாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு முறை நல்லாவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த செடியை எங்கே பார்த்தீங்கன்னாலும் விட்டுறாதீங்க. நானே கூட ஊரில் இருந்தெல்லாம் பிடுங்கிட்டு தொட்டியில் நட்டு வச்சு ஃபுல்லாக வளர்த்தேங்க. ஆனால் பூக்கள் வந்துச்சு அப்படின்னா இலைகள் சிறுத்துறது. ஸோ அதனால் களைச்செடியாகவே பயன்படுத்திக்கலான்னு விட்டுட்டு இதில் ஒரு வயலட் கல்லில் குட்டி குட்டியாக அழகு பூக்கள் கூட வருவாங்க, காணா வாழை. இதுலேயே இன்னொரு வகையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே வகை தான். மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 2 விதமாக அந்த இலைகள் கொஞ்சம் நீண்டும் கொஞ்சம் பருத்தும் காணப்படுங்க. இன்னொரு கீரை என்ன அப்படின்னா, தேடிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன், கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், பருப்பு கீரை அல்லது தரைப்பசலை கீரைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களும் நிறைய வருவாங்கங்க. குட்டி குட்டியாக மஞ்சள் பூக்கள் இருப்பாங்க. இதில் வேறு, தண்டு, பூவு, அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. சென்னை மாதிரியான பெரு நகரங்களில் காஞ்சு போன இந்த கீரையை விற்கிறாங்கங்க. அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு. நமக்கு எவ்வளோ பசுமையாக இருக்குது. அப்படியே போட்டு
பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நான் சமைச்சிருக்கேங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்படியே சுட சுட குழஞ்ச சாதத்தில் போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தொட்டுக்க எதுவுமே வேண்டியது இல்லைங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதையும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கொண்டு வந்து சும்மா போட்டு மேலே மண்ணை போட்டோன்னா போதும், வேரெல்லாம் வேணும் அப்படிலாம் கிடையாது. அது பேசாமல் அட்டகாசமாக வளர்ந்து ஏரியாவே கவர் பண்ணி இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன், நீங்கள் யாரும் இருக்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் துரத்திடுவாங்க. அதனால தான் அது களைச்செடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 விதமான களைச்செடிகள் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வேறு ஏதாவது இருக்கான்னு இப்போ பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், முள்ளுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட களைச்செடியாக தாங்க நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதில் 2 வகை இருக்குது. இது பச்சை முள்ளுக்கீரைங்க, பயங்கரமான மருத்துவ குணம் வாய்ந்தது. இதையும் எங்கே பார்த்தாலும் பிடுங்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 விதமான களைச்செடிகள் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். 5வது ஒரு களைச்செடி நம்ம வீட்டில் எங்கேயோ நின்றுச்சு, தேடிட்டு இருக்கிறேன் கண்டுபிடிக்கிறதுக்காக. எங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அப்பப்போ அப்படியே பறிச்சிருவோமா, எந்த இடத்துல இருக்குங்கிறத நான் இன்னொரு தேடிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4 விதமான களைச்செடிகள் பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து நிறையவே இருக்கிறாங்க, இப்போ தேடுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். 4 வகை கீரையும் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பிடிங்கிட்டு வந்து வீட்டில் நட்டுருங்க. இல்லை வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.